பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இங்கே ஒரு நீண்ட வரலாறு வாசிக்கப்பட்டது. அது 1ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்த்தோமானால், அவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அதன் பிறகு மரித்தான் 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 என்றே வருகிறான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் மோசேயினாலே நமக்கு தரப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பிறப்பு இறப்பு. பிறப்பு இறப்பு ஒரு ஆவணத்தை உருவாக்குகிறது. a document, date of birth, date of death இருக்குமானால் அது ஒரு சரியான ஆவணம், ஒரு வரலாற்று சான்றை சொல்லுகிறது. இவன் இன்னாரை பெற்றான், இவன் இன்னாரை பெற்றான், இவன் மரித்தான், இப்படி சொல்லும் போது வரலாறு உருவாக்கப்படுகிறான். ஆகவே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் கற்பனையான ஒன்று அல்ல, அது வரலாற்று சம்பவங்கள். மோசே அதை அறிந்து நமக்கு எழுதியிருக்கிறான். நமக்கு லாபம் என்ன? அதை படிப்பதனாலே லாபம் என்ன? பிறந்தார்கள், மரித்தார்கள். பிறப்பு இறப்பு இந்த ரெண்டும் மாத்திரமே வாழ்க்கையில் இருக்குமானால் அதுக்கு அர்த்தமே இல்லை. மிருகங்களும் பிறக்கின்றன, மரிக்கின்றன. மனிதனும் பிறக்கிறான், மரிக்கிறான். ஆகவே மனிதன் பிறந்தது அல்ல, அவன் மரித்தது அல்ல. மோசே எதையோ சொல்ல விரும்புகிறான், அதை சொல்லாமலே போய்விட்டான். மோசேயுடைய மனதில் ஒரு பெரிய ஆழமான செய்தி, ஆனால் அதை அவன் சொல்லவில்லை. இந்த வரலாறு சொல்லி மௌனமாக போய்விட்டான். அவன் சொல்லாதது என்ன? மனிதன் பிறந்தான், மனிதன் இறக்கிறான் என்பது அல்ல, மனிதன் தேவனோடு நடக்கிறான் என்பதே முக்கியம். அதைத்தான் வலியுறுத்துகிறார். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், மெத்துசலா கர்த்தரோடு இருந்தான். ஆகவே இந்த 5ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம், கிறிஸ்துவளாய் மாறினோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நாம் எவ்வளவாய் கிறிஸ்துவோடு கூட நடந்தோம், எவ்வளவு தூரம் நம் கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிவிட்டன. இவைதான் உலகத்துக்கு நாம் அளிக்கிற சரித்திரம். இந்த 5ஆம் அதிகாரம் ஏனோக்கை சுட்டி காட்டுகிறது. இப்படி ஒரு மனிதர் இருந்தான், அவன் தேவனோடு நடந்தான். ஒரு நாள் காணாமல் போனான். காணாமல் போவதற்கு முன்பு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இதெல்லாம் அவனை குறித்த வெளிப்பாடுகள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு சபையில் சேர்ந்தோம், காணிக்கை கொடுத்தோம், அதல்ல, கிறிஸ்துவோடு நடந்தோமா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தோமா, அவருடைய நாமத்துக்காக பாடுபட்டோமா, இதுதான் முக்கியம். அதைத்தான் இந்த 5ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டி, இவ்விதமாக உங்கள் வாழ்க்கையானது வித்தியாசமாய் உலகத்துக்கு ஒரு சரித்திரமாய் அமைகிறதா என்பதுதான் இன்றைய செய்தியுடைய முன்னுரை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒருவர் வாசித்து ஒரு நாள் இரவும் முழுவதும் ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டார். ஒரு விஞ்ஞானியை வாசித்து இரவு முழுவதும் ஸ்தம்பித்து இருந்து
இப்படி ஒரு உண்மையா என்று அதிசயப்பட்ட ஒரு காரியம் இந்த முதலாம் வசனம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதில் என்ன ஒரு புதுமை என்று எண்ணுவோம். ஆனால் இந்த உலகம் உண்டானதை குறித்து ஆயிரம் கட்டுக்கதைகள் நிறைந்த ஒரு காலம் அது. இந்த உலகம் உண்டானதற்கு அசுத்தமான விசித்திரமான காரணங்களை எல்லாம் அன்றைய மக்கள் நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் தான் மாபெரும் தெய்வ மனிதனாக மோசே வெளிப்படுத்தினான். ஆதியிலே தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று. இந்த உண்மை அன்றைக்கு தெரியவில்லை. யாத்ராகமம் 24 அதிகாரம் 18 வசனம். நாற்பது நாள் மலையிலே தேவனோடு தங்கியிருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்றான். 40 இரவு பகல் மேகங்களுக்கு மத்தியிலே மலை மீது ஏறி உட்கார்ந்து தண்ணீர் ஆகாரம் இல்லாதவனாய் தெய்வ சமூகத்தில் காத்து கிடந்து இந்த மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றான். எந்த 40 நாட்கள்? அடிவாரத்தில் கன்று குட்டியை செய்து வழிபடப் போகிறானே, யெகோவாவுக்கு எகிப்து சாயலை கொடுத்தானே, சகலத்தையும் ஒன்று பண்ணின கர்த்தருடைய சாயலை கன்று குட்டிக்கு ஒப்பாக்கினானே, அந்த நாள் வருவதற்கு 40 இரவு 40 பகல் அவன் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தான். கீழே இறங்கி பார்க்கும் பொழுது ஜனத்தின் மீறுதல்கள், தெய்வத்தை மறந்த ஜனங்கள். மோசேயுடைய உள்ளம் உடைந்தது. நடத்தி வந்த தெய்வத்தை மறந்தார்கள். இந்த கன்றுக்குட்டியை வழிபட ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு 40 நாள் 40 இரவு காத்திருந்தான். அந்த கன்றுக்குட்டியை உடைத்த பிறகு 40 நாள் 40 இரவு. அப்படியானால் தெய்வத்தை பற்றிய வெளிப்பாட்டை மோசே பெறுவதற்கு எவ்வளவு காலம் செலவழித்தான்? 80 இரவு 80 பகல். முதலாவது 40 இரவு, அதன் பிறகு 40 இரவு. முதலாவது 40 பகல், பிறகு 40 பகல். யோசித்து பாருங்கள். ஒரு 10 நிமிடம் பிரசங்கம் அதிகமானா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்றைக்கு 2 மணிக்கு தான் பிரசங்கம் முடியும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்கள் போயிடுவோம். ரைட். நான் பிரசங்கம் நீடிக்க வேண்டும் என்பதுக்கெல்லாம் கருத்து சொல்லவில்லை. பொதுவாக தெய்வ சமூகத்தில் இவ்வளவு நேரம் செலவழித்து தெய்வத்தை பற்றிய வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வந்தான். 80 இரவு 80 பகல் மலை உச்சியில் தேவனோடு இருந்து பெற்ற வெளிப்பாட்டை எவ்வளவாய் மதிக்கிறோம் அருமையானவர்களே. இந்த தேசம் மதிக்கவில்லை. இந்த தேசம் எங்கேயோ போகிறார். இது கள்ளு குடித்தது போல் அலைகிறது இந்த தேசம். இந்த தேசத்துக்கு ஒரு நிதானம் இல்லாமல் போகிறார். பிரியமானவர்களே, யோசுவா திரும்பவும் எச்சரிக்கிறார் தன் ஜனங்களை. யோசுவா 24 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் அந்த 2 நதி மெசொப்பொத்தாமியா நாட்டிலே வழிபட்டு வந்தீர்களே, அந்த தெய்வத்தை நீக்குங்கள். அதோடு எதை நீக்குங்கள்? எகிப்து தேசத்தின் தெய்வத்தை நீக்குங்கள். ஆகவே மிகப்பெரிய கட்டளை.
80 இரவு 80 பகல் காத்திருந்து பெற்ற தீர்க்க தரிசனங்களை வெளிப்பாட்டுகளை காத்துக் கொடுக்கிற வழி இந்த அந்நிய தெய்வங்களை நாம் தள்ள வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வருத்தப்படாதீர்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்கிற நீங்கள் எந்த நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? சனிக்கிழமை திருமணம் செய்தால் ஆசீர்வாதமாக இராது யார் சொன்னது? 3 பேராய் ஒன்றை செய்யாதீர்கள், அது வாய்க்காது யார் சொன்னது? மூட நம்பிக்கைகளை கிறிஸ்தவன் வளர்க்கிறான். மோசே பெற்ற வெளிப்பாட்டை காலில் போட்டு மிதிக்கிறான். 80 இரவு 80 பகல் காத்திருந்து பெற்றாரே, அந்த வேத வசனங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா? தண்ணீரோடு யோசுவா சொல்கிறான், நதிக்கு அப்புறத்தில் உன் இனம் வழிபட்ட தெய்வத்தையும் எகிப்து தேசத்தில் வழிபட்ட அந்நிய தெய்வத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அகற்றி விடுங்கள். என்னை கேட்கும் அருமையான சகோதரனை, உன் இருதயத்தை இவளை அகற்றி இருக்கிறாயா? வேதம் சொல்கிறது, ஒரே இரத்தத்தினாலே மனுக்குலம் முழுவதையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அதை ஏற்றுக்கொள்கிறோமா? அதை தத்துவ ரீதியாக ஏற்றுக்கொள்கிறோம், அனுபவ ரீதியாக ஏற்றுக்கொண்டோமா? என்னுடைய பேர பிள்ளைகளை என்னிடத்தில் கேட்பார்கள், தாத்தா ஸ்கூலில் என்ன காஸ்ட்னு கேட்கிறார்கள், என்ன சொல்ல வேண்டும் என்று. மனிதர்கள் என்று சொல்லுங்கள், அது விளங்காவிட்டால் அதன் பிறகு இந்திய கிறிஸ்தவர்கள் சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள், இயேசு இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம். நாம் புதுமையான சமுதாயம், அன்பின் சமுதாயம். இந்த நல்ல அறிவு தான் ஆதியிலே தேவன் சகலத்தையை சிருஷ்டித்தார் என்ற மாபெரும் உண்மையிலே நமக்கு பிறக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கிறது. அன்றைக்கு அது என்னென்னமோ கதைகளை சொல்லிக்கொண்டே போகிறோம். இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்தவருடைய மன ஓட்டத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கவனிக்கிறீர்களா? லோத்து வந்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுதுதான் அவன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறான்? லோத்து ஆபிரகாமோடு சேர்ந்து நடக்கிறான். எந்த ஊர்லேருந்து வந்து இப்போது நடக்கிறான்? எகிப்து தேசம். எகிப்துக்கு போனான், இப்போது வந்து கொண்டிருக்கிறான். வழியிலே ஒரு காட்சி. ஆதியாகமம் 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. திடீரென்று மனதை கவர்கிறது. எகிப்து தேசத்தை போல ஒரு அருமையான தேசம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அதுக்கு எல்லைக்கோடு போட்டிருக்கிறான். எந்த எல்லைக்கோடு போட்டிருக்கிறான்? சோவாருக்கு வசைகள், சோவாருக்கு போகும் வழி மட்டும், சோவாருக்கு போகிற வரையிலும். அப்படி ஒரு தேசம் இருக்கிறதா? உலக வரலாற்றிலேயே அப்படி ஒரு தேசம் இருப்பதாக எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இது ஒரு கற்பனை. லோத்துடைய மனதிலே ஒரு கற்பனை. இல்லாத ஒன்றை இருப்பது போல எண்ணிக்கொள்கிறவன். எத்தனையோ கற்பனைகள். சோவாருக்கு போகிறவர் கடவுள் 10 அவதாரம் எடுத்தார். மொத்த அவதாரம் இந்தியாவிலே தான் எடுத்தார். இதெல்லாம் மனிதனுடைய கற்பனைகள். சோவாருக்கு போகிற மட்டும் மனிதனுடைய சிந்தனைகள் பலவிதமாக சிதறி போகின்றன. அருமையான சபையே, இப்படி ஒரு தேசமே கிடையாது. சோவாருக்கு போகிற வரையிலும் ஒரு வளமான ஒரு தேசம் இருக்கிறது என்பதெல்லாம்
யாருடைய கற்பனை? லோத்தினுடைய கற்பனை. பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்ப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2-3 வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அருமையானவர்களே, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் இந்த இடத்துல நாம் எதிர்பார்க்கிறோம், வெளிச்சத்தை எப்படி உண்டு பண்ணினார்? இந்த வெளிச்சம் வர காரணம் என்ன? வெளிச்சம் வர காரணம் சூரியன், வெளிச்சம் வர காரணம் சந்திரன். இந்த 2 பெயரையுமே சொல்லவில்லை மோசே. ஆதியாகமத்தில் ஆரம்பத்தில் சூரியன் சந்திரன் என்ற 2 வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. இன்றைய விஞ்ஞானிகள் அதை கேள்வி கேட்கிறார்கள், என்ன இந்த சூரியன் சந்திரன் இந்த 2ஐயும் ஏன் மோசே சொல்லவே இல்லை என்று. மோசே ஏன் சொல்லவில்லை? சூரியனை கடவுளாக வழிபட்டது எகிப்து, சந்திரனை கடவுளாக வழிபட்டது மெசொப்பொத்தேமியா. இந்த 2 தெய்வத்தையும் அவன் அங்கீகரிக்கவே இல்லை. சூரியன் கடவுள் அல்ல, சந்திரன் கடவுள் அல்ல. இந்த 2ம் தேவனாலே உண்டாக்கப்பட்ட சுடர்கள் என்பதை மாத்திரமே மோசே சொன்னார். ஆம் பிரிய, இது இன்றைக்கு சாதாரணம், அன்றைக்கு அப்படி அல்ல. சூரியனை கடவுள் என்று வழிபட்டு கொண்டிருக்கிற நாட்களிலே அது கடவுள் இல்லை என்று சொன்னவர் மோசே. சந்திரனை கடவுள் என்று வழிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் கடவுள் இல்லை என்று சொன்னவர் மோசே. எத்தனை தைரியமும், எவ்வளவு ஞானமும், எவ்வளவு வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொன்னான்? 80 இரவு 80 பகல் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்ற வெளிப்பாட்டை அவன் மதித்தான். ஆகவேதான் அவ்வளவு தைரியமாய் சொன்னான். பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எதற்காக படைத்தார்? எதற்காக கடவுள் இதை படைக்க வேண்டும்? நாம் சகோதரிகள் வீட்டில் நீங்கள் தனியாகவே இருக்கிறீர்கள், உடனே கதவை திறந்து பக்கத்து வீட்டில் விளையாடுகிற குழந்தையை பார்த்து வா பாப்பா என்று வீட்டுக்குள் அழைத்து வைக்கிறீர்கள். அந்த பாப்பா உங்கள் வீட்டுக்குள் வர காரணம் என்ன? என்னால் தனிமையாக இருக்க முடியவில்லை, என்னாலே தனிமையாக இந்த வீட்டில் இருக்க முடியவில்லை, பாப்பா நீ வா. அதனுடைய சமூகம், அதனுடைய வார்த்தை இந்த இதயத்துக்கு இதமாக இருக்கிறபடியினாலே அழைத்தார். கடவுள் தான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு இதமான சூழ்நிலை வேண்டும், என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட ஜனம் வேண்டும் என்று சொல்லி நம்மை படைத்தாரா? இல்லை. நாட் அவுட் ஆஃப் லோன்லினஸ், தனிமையாக இருப்பதனாலே கர்த்தர் நம்மை உண்டாக்கவில்லை. கர்த்தர் நம்மை உண்டு பண்ணின ஒரே நோக்கம் அன்பு. God manifests his love. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தத்தான் மனிதனை கர்த்தர் படைத்தார். எந்த மார்க்கமாவது சொல்கிறதா? The creation of man is a manifestation of the divine love. தெய்வீகத்தின் வெளிப்பாடு. பிரியமானவர்களை, யோசிக்கிறீர்களா? நீங்கள் இந்த பூமியில் இருப்பது தெய்வத்தினுடைய அன்பு. நீங்கள் நடமாடி தெரிவது தெய்வத்தின் அன்பு. ஆகவே அன்பின் நிமித்தமாகவே நான் படைக்கப்பட்டேன், அன்பின் நிமித்தமாகவே நான் நடமாடுகிறேன். சரி, ஆதியாகமத்தை இன்னும் சற்று கவனிப்போம். 1 அதிகாரம் 14 வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும்
வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். கொஞ்சம் கவனியுங்கள். இந்த பிரசங்கம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 14ஆம் வசனமானது எதை குறித்து பேசுகிறது? சூரியனையும் சந்திரனையும் பற்றி சொல்கிறது. அதற்கு வேறு பேர் கொடுத்திருக்கிறது. என்ன பேர் கொடுத்திருக்கிறது? சுடர்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறது. இந்த 14ஆம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சூரியனை கர்த்தர் ஏற்படுத்தின உண்டு பண்ணின நாள் என்று மோசே சொல்லுகிறானா? இல்லை. வெளிச்சம் எப்போது உண்டாயிற்று? இந்த நாளிலே அந்த சூரியனை கர்த்தர் சரியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருகிறார். வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறோம். உடனே மகள் சொல்லுங்க, அம்மா நான் படித்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் விளக்கை அப்படி வைத்தால் நிழல் தான் படுகிறது, எனக்கு அந்த எழுத்துக்கள் தெரியவில்லை, சற்று மாற்றி வையுங்கள் என்று. அதுபோல ஆண்டவர் பெரிய சுடர் சிறிய சுடர் ரெண்டையும் சரியான பொசிஷனுக்கு கொண்டு வருகிறார். பூமியின் பாதி பகுதி வெளிச்சமாய் இருக்க வேண்டும், பாதி பகுதி இருட்டாய் இருக்க வேண்டும். இது சுழன்று வர வேண்டும் என்ற ஏற்பாட்டை செய்தது என்றைக்கு தான்? இந்த நாளில்தான். இதில் தான் மோசே நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறான். சூரியனை கர்த்தர் திருத்தி அமைத்தார். God corrected the position of sun. சூரியனுடைய அமைப்பை கர்த்தர் திருத்தி அமைத்தார். இதை கேள்விப்பட்ட உடனேயே யாருக்கு ஆத்திரமும் எரிச்சலமாக இருக்கும் சொல்லுங்கள்? எகிப்தியருக்கு. நம்முடைய கடவுளை கர்த்தர் திருத்தி அமைத்தாரா? நாம் வணங்குறா என்ற சூரிய கடவுளை யெகோவா திருத்தி அமைத்தார் என்று மோசே எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கைகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் 14ஆம் வசனத்தினுடைய ஆழமான ஒரு கருத்து. ஆதியாகமத்தை வாசித்து கொண்டே போகிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் சொல்கிறது, உன் நம்பிக்கைகளை திருத்து. அநேக காரியத்தில் நம்முடைய நம்பிக்கைகள் சரியில்லை. தவறாக எண்ணாதீர்கள். நான் என் மனதில் தோன்றுகிற உதாரணம் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், தவறாக எண்ணாதீர்கள். ஒரு மனிதனை பார்த்து கேட்கிறார்கள், பிரதர், நீங்கள் சுகவீனமாக இருந்தால் உங்களுடைய சரீர பிரகாரமான மருத்துவ தேவை அனைத்தையும் உங்கள் மனைவி செய்வாளா? நம்ப முடியாது. அது என் மனைவியினாலே முடியாது. அது என் தாய் தான் செய்ய முடியும். சரி, உங்களுடைய சமையலை உங்களுடைய மனைவி பார்த்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சமைத்து தரக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் மனைவிக்கு இருக்கிறதா? சமையல் என்பதிலே முழுவதும் உங்கள் மனைவியை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எங்கள் அக்காவை தவிர யாரும் சாம்பாரே சர்வ உலகத்தில் செய்ய முடியாது. அங்கேயும் மனைவிக்கு இடமில்லை. அடுத்ததாக கேட்கிறார், நீங்கள் சம்பாத்தியம் பண்ணி உங்கள் மனைவி கையில் கொடுக்கிறீர்களே, அதை பத்திரமாக பாதுகாத்து ஒரு காசு கூட வீணாகாமல் பார்த்து கொள்ள உங்கள் மனைவி மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? அதெல்லாம் என் மனைவிக்கு முடியாது, என் தங்கச்சி தான் அதெல்லாம் பார்ப்பா. ஓ, அப்படியானால் உங்கள் மனைவி என்னதான் செய்வாள்? வீட்டை போட்டு விட்டு நாங்கள் வெளியே போனால் பத்திரமாக வீட்டை பார்த்துக்கொள்வார்கள். வீட்டை பூட்டி விட்டு வெளியே போனால் வீட்டை பத்திரமாக பார்த்துக்கொள்வார். உடனே நண்பன் கேட்குறான், அதுக்கு தான் வாசல் ஒன்று படுத்திருக்குது. விலகல் இல்லை, விளங்காமலே போகட்டும்.
அப்படியானால் அந்த வீட்டில் மனைவிக்கு எந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நாயின் ஸ்தானம். எத்தனையோ நம்பிக்கை கூடியவள், வாழ்க்கையின் நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்படாத வீடு எப்படி ஒரு வீடாக இருக்க முடியும்? ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கொடுக்கப்படாத வீடு எப்படி ஒரு வீடாக இருக்க முடியும்? நம்பிக்கையற்றவளாகவே அவளை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண உதாரணம். அருமையானவர்களே, கடவுளை குறித்த நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கிறது? கடவுள் நம்ம வீட்டை என்னென்ன விதங்களில் நம்மை பாதுகாக்கிறவர், என்னென்ன விதத்தில் அவரை நம்பலாம் என்பதில் நாம் என்ன வைத்திருக்கிறோம்? அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் என் கர்த்தர் போதுமானவர். நான் சொல்கிறேன், கேன்சர் வியாதி வந்தால் அநேகர் சொல்கிறார்கள் கர்த்தராலே சுகமாக்க முடியாது. என் தேவனுக்கு உன் தலைவலியானாலும் சரி, கேன்சர் ஆனாலும் சரி, அது சாதாரண காரியமே. நீ விசுவாசிக்க கூடுமானால் உன் விசுவாசம் தான் பெரியது, உன் நம்பிக்கை தான் பெரியது. Tune your faith according to the word of God. ஆகவே நம்பிக்கைகளை சரிப்படுத்துகிற அருமையானவர்களே, இந்த பெரிய சுடர் பெரிய கடவுள் அல்ல, இந்த சிறிய சுடர் சிறிய கடவுள் அல்ல. இந்த ரெண்டையும் உண்டு முடிந்த என் தேவனே பெரியவர். ஆகவே நம்பிக்கைகளை திருத்த வேண்டும். நான் ஆதியாகமத்தை வாசிக்கும் போது என் உள்ளத்தில் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வித்தியாசமாக தோன்றின உங்களிடத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது மனிதனை பார்ப்போம். 1 அதிகாரம் 26, 27 வசனம். ஆதாம் ஏவாள் 2 பேரும் உருவாக்கப்பட்டார்கள். யார் சாயலில்? தேவ சாயலில். தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதினாலே மனிதனை பற்றியும் மனுஷியை குறித்தும் ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. என்ன நம்பிக்கை? They are the reflectors of divinity. தெய்வீகத்தை அது பிரதிபலிக்க வேண்டும். ரிஃப்ளெக்டர். ஆதாம் ஏவாள் இருவரும் தேவ சாயல். அந்த சாயலை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். இதற்காகத்தான் உருவாக்கப்பட்டார்கள். நம்முடைய பிரதான நோக்கம் எது? ஆளுகை செய்வது இரண்டாவது. முதல் அழைப்பு எது? I have to reflect God's glory in my life. என் வாழ்க்கையில் தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். என் அருமையான சகோதரனே, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, your primary call is to reflect the glory of God. தேவனது மகிமையை நான் வெளிப்படுத்தி காட்டுவேன். ஏசாயா 43:7 வாசியுங்கள். தேவன் நம்மை படைத்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், நாம் தேவனது மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி மகிமையை வெளிப்படுத்துவோம்? நல்ல சரீர சுகத்தோடு இருக்க வேண்டும், நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும், எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இன்னவித மரணத்தினால் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மரணம் வராததுனால அல்ல, வந்தால் கூட கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். இது நம்முடைய அழைப்பு. வாழ்வோ சாவோ எதுவானாலும் சரி, என் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அதுதான் நம்முடைய அழைப்பு. அதற்காகவே மனிதன் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான். இப்போது பார்ப்போம். ஆதியாகமம் 5 அதிகாரம் 3 வசனம். ஆதாம் 130 வயதான போது
தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். யார் சாயலாக பெற்றான்? தன்னுடைய சாயல். எந்த சாயல் இப்போது இல்லை? தேவ சாயல். தேவ சாயல் இல்லை. இப்போ பாவ மனிதனுடைய சாயலாக சந்ததி உருவாகிறது. ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக உண்டு பண்ணினார். இப்போது ஆதாம் தன் சாயலாக ஒரு மகனை பெற்றான் என்று வேதம் சொல்கிறார். ஆக நாம் எல்லாரும் யார் சாயலாக போய் மாறிவிட்டோம்? ஆதாமின் சாயலாக மாறிவிட்டோம். பாவ மனிதனுடைய சாயலாக மாறிவிட்டோம். இப்போது தேவ சாயலை பெறுவதற்கு வழி என்ன? நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டோம். அந்த தேவ சாயலை இழந்தோம். இப்போது எந்த சாயலிலே உருவாகி இருக்கிறோம்? பாவ மனிதனுடைய சாயலை உருவாகி இருக்கிறோம். நமக்கு எந்த சாயல் தேவை? தேவ சாயல். அதற்கு என்ன செய்வது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். எனக்கு எல்லாமே நன்மையாக முடியும். பரிசுத்த பவுலுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நன்மையாக முடியும். நீங்கள் அவசரமாக சமையல் அறைக்குள் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்ன பாஸ்டர் இன்றைக்கு பூராமே என்ன சமையல் அறையே சொல்கிறார் என்று. நேரம் 12 மணியாகவே சொல்லுகிறேன். சமையலறையில் போகும்போது முருங்கைக்காய் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, கத்திரிக்காய் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, வாழைக்காய் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காய்கறியும் அதில் முருங்கைக்காய் எடுத்து வாயில் போட்டு உடனே என்ன சொல்லுவீங்க? வாயிலே வைக்க முடியல. அவைகளை சுவைத்து சாப்பிட முடியாத ஒரு நிலைமை. 1 மணி நேரம் கழித்து திரும்ப உள்ளே போகிறார். ஏன்னா சாப்பாடு சரியான்று. அப்போது எல்லாம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிடும்போது வித்தியாசமாக இருக்கிறது. முருங்கைக்காய், வாழைக்காய், பலவிதமான காய்கறிகள் தனித்தனியே சாப்பிட முடியாதது எல்லாம் இந்த பெண்ணுடைய கரத்தினாலே சமைக்கப்பட்டு சுவையாக மாறியது போல கசப்பான, துவர்ப்பான, கண்ணீரான, வருத்தமான, சங்கடமான எல்லா சம்பவங்களையும் கர்த்தர் ஒன்றாக ஆக்கி எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அந்த ஆசீர்வாதம் தான் தேவ சாயல். இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறோம். வாழ்க்கையில் உள்ள பல சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு ஒரு விருந்தை படைக்கிறது. அந்த விருந்து எது? குமாரனுடைய சாயல். இந்த சாயலை நாம் திரும்ப பெறுவதற்குள்ள ஒரே வழி, கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து பொறுமையாய் ஓடும்போது தேவ சாயல் நமக்கு உண்டாகிறது. அடுத்ததாக நாம் ஆதியாகமத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கடமையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதையும் இன்னொன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மன்னிக்கவும், என்னால் பேச முடியவில்லை இன்றைக்கு. எனக்கு காரணம் தெரியவில்லை. ஐ சஃபர், பட் yet I want to finish the message. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2 வேலை. நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் சுற்றி வாங்க. ஆதாமும் ஏவலும் இந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி அங்கே இங்கே அலையுங்க. அப்படி சொல்லலை கர்த்தர். முக்கியமான வேலை இருக்குது. எந்த வேலை? பண்படுத்தணும். ஏவல் கிளீன் இந்தியா மாதிரி கிளீன் ஏடர் ஏற்படுத்தணும். ஏதேன் தோட்டத்தை சுத்தப்படுத்தணும். பெரிய விளக்கமாற கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா எவ்வளவோ பெரிய தோட்டம்,
அதை பண்படுத்தணும். சரி, அதை விட்டுருவோம். முக்கியமான இன்னொன்று இருக்குது. என்ன வேலை? காக்க வேண்டும். தோட்டத்துக்குள் வேண்டாது எதுவும் நுழையாதபடி பார்த்துக்கொள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதேன் தோட்டம். ஆனால் சத்துரு வந்து விடாதபடி காத்துக்கொள். துர் உபதேசம் வந்து விடாதபடி பார்த்துக்கொள். அவிசுவாசமான எண்ணங்கள் வந்து விடாதபடி காத்துக்கொள். இதெல்லாம் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஏவாள் உட்கார்ந்து இருக்கிறாள். அப்படியே நெளிந்து ஒன்று வருகிறது. அது என்ன? சர்ப்பம். இந்த சர்ப்பம் அங்கே வரும்போது இது கொடிய விஷம் உள்ளதா அல்ல கொஞ்சம் விஷம் உள்ளதா? விஷமே இல்லாது. இன்னும் சபிக்கப்படாத பூமி. சர்ப்பம் இப்பொழுது விஷம் உள்ளதல்ல. அதனால தான் ஏவாள் பேசாமல் இருந்திருக்கிறாள். அது ஒரு விஷத்தன்மை உள்ளது என்ற எந்த ஒரு விஷத்தன்மை உள்ளதும் அல்ல. அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று. முக்கியமாக ஏமாந்து போனதுக்கு காரணம் என்ன? கவர்ச்சி. கவர்ச்சியான தோற்றத்தில் தான் சாம்ராஜ்யத்தை கவிழ்த்தார்கள். அந்த கவர்ச்சியான தோற்றத்தோடு உள்ளே வந்து விட்டது சாத்தான். பளபளப்பான தோற்றம், நல்ல கவர்ச்சி, அழகு. பாம்பு எப்படி அழகாக நமக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது அது அழகான தோற்றத்தோடு வந்து. பிரியமானவர்களை, இங்குதான் ஏவாள் ஏமாந்து போனாள். நான் விசேஷமாக சகோதரிக்கு சொல்கிறேன், கவர்ச்சியிலே ஏமாந்து போய்விடாதீர்கள். வாழ்க்கை துணையை தேடும்போது புற தோற்றத்தை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். கவர்ச்சி, அழகு, வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும். எகிப்து நாட்டிலிருந்து கழுதைகள், கோவேரி கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும்போது ஆபிரகாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆம், அதில் தான் யார் வந்து சேர்ந்தது? அந்த கூட்டத்தில் தான் யார் வந்து சேர்ந்தது? ஆகா, ஆபிரகாம் அஜாக்கிரதையாக இருந்தான். ஏவாள் அஜாக்கிரதையாக இருந்தால் சாத்தான் உள்ளே புகுந்து விட்டான். ஆகவே அருமையானவர்களை, விழிப்போடு இருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த சர்ப்பம் நுழைவது போல நாம் சாத்தான் நுழைந்து விடுவாராக. நானே ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்க வேண்டும். வசனங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நேற்று என்னுடைய பேரருக்கு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தேன். அந்த புத்தகத்தை அவன் வீட்டுக்குள் போகும்போது நான் அதில் ஒரு வசனத்தை வாசித்தேன். அதில் எழுதியிருந்தது, நீங்கள் புறாக்களை போல் இருங்கள். நீங்கள் புறாக்களை போல் இருங்கள். அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் உண்டா? முட்டையிடுகள் என்று அர்த்தம். புறாக்களை போல இருங்கள்னா என்ன அர்த்தமா? முட்டையிடுகள்னு அர்த்தம். விசித்திரமான விளக்கங்களை எல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய உலகம், வேத வசனத்தை புரட்டுகிற ஒரு உலகம். அதனால் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வேதத்தின் அடிப்படை காரியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பிரயாசப்பட்டு இவளை சொல்லுகிறேன். உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை காத்துக்கொள்ளுங்கள். சர்ப்பம் நுழைவது போல வந்துவிடும். ஆகவே சர்ப்பத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? பாம்பை போல வினாவுள்ளவர். பிரியமானவர்களே, பாம்பு ஒரு பரிதாபமான ஒன்று. ஒரு நரியோ எலியோ தப்பி ஓட முடியும், கால்களை மிதித்து ஓடிவிட முடியும். கால்கள் இல்லாத பிராணி எது? பாம்பு. தப்பவே முடியாத மனிதனிடம் இருந்து தப்புவதற்கு ஒரே வழி புத்திசாலித்தனம் மட்டுமே. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதுவுமே இல்லாவிட்டால்
கை கால்கள் உனக்கு உதவி செய்யாவிட்டால், சரீரத்திலுள்ள பலம் உனக்கு உதவி செய்யாவிட்டால், தேவ ஞானத்தினாலே தப்பும்படி பாம்பை போல வினாவுள்ளவர்களாயிருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை. வசனங்களை ஆழமாய் பற்றி கொள்வோம். அப்படி பேசுகிற காரியத்தை அறிவோம். கடைசியாக நான் 2 குறிப்பு சொல்ல வேண்டும், சமயம் இல்லை. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் அப்படியானால் மனிதரை எந்த நாளிலும் முடித்தார்? 6ஆம் நாளிலே மனிதன் முடித்தார். அதன் பிறகு 6ஆம் நாள் சாயங்காலம் எது தொடங்குகிறது? 7ஆம் நாள். 6ஆம் நாள் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பிறகு அல்ல 5 மணிக்கு பிறகு எது தொடங்குகிறது? 7ஆம் நாள். 7ஆம் நாள் தொடங்கும் போது ஆதாமுக்கு எத்தனாவது நாள்? the first day. ஆதாமுக்கு அதுதான் முதல் நாள். அந்த முதல் நாள் அதை துவக்குகிறான். என்ன செய்கிறான்? இளைப்பாறுகிறான். முதல் நாள் அவன் இரவு கொஞ்ச நேரம் அங்கும் இங்குமாக அலைகிறான், பேசுகிறான், சாப்பிடுகிறான், உடனே படுத்து விடுகிறான். அவன் தூங்குகிறான். 7ஆம் நாள் தூங்குகிறான். ஆதாமே, நீ கண்களை மூடி இவ்வளவு நம்பிக்கையோடு படுத்திருக்கிறதின் காரணம் என்ன? ஆதாம் சொல்கிறான், சர்வ உலகமும் அதை படைத்த கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாய் இருக்கிறது என்பதையே என் தூக்கம் வெளிப்படுத்துகிறது. இதுதான் ஓய்வு. ஆக ஓய்வு என்பது படுத்து உறங்குவது மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமா கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவ்வளவு அமைதி ஆத்துமாவில் இருக்குமானால், சஞ்சலப்படாத ஒரு ஆத்துமா நமக்கு இருக்குமானால், நான் இளைப்பாறுக்குள் இருக்கிறேன். என்ன செய்தியை சொல்கிறேன்? பக்கத்து வீட்டுக்கு ஒரு செய்தி, நான் என் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறேன். உன் மகள் கல்லூரிக்கு போயிருக்கிறாளே, வரவில்லையே, மணி 7 ஆயிட்டே, உனக்கு கவலை இல்லையா? என் மகளுடைய போக்கும் வரத்தும் என் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறார். அவள் வந்து சேருவாள். இதுதான் ஓய்வு. இந்த ஓய்வு கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நாம் சோதரம் பண்ணுமா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தரை புகழ்ந்து போற்றுங்கள். அவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்கது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அர்த்தங்களை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறபடியால் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் காட்டிலும் உம்மோடு சஞ்சரிப்பவர்களுக்கு அவ்வளவு பாக்கியமுள்ளதாக இருக்கிற கர்த்தாவே, எங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிற வார்த்தைகளோடு நாங்கள் சஞ்சரிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, உமது சாயலை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமது இளைப்பாறுதலை நாங்கள் பத்திரமாய் இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு
நாங்கள் இருந்து கடந்து செல்ல ஒரு வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தினபடியால் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அன்பியான கர்த்தாவின் சத்தியத்தை கொண்டு அந்த போதகரை பலப்படுத்தி ஆவியானவர் தாமே உன்னதத்தின் பலத்தினாலே நிரப்பி எங்களோடு பேச உதவி செய்தபடியால் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கற்ற இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க தொடர்ந்து எங்களை பலப்படுத்த நடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து போதகருக்கு நல்ல ஆரோக்கியத்தின் பலனை இப்படிப்பட்டதான ஞானத்தை தொடர்ந்து தரும்படியாக ஒப்புக் கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி சுயமாய் ஜீவிக்க ஒரு வார்த்தைகளை எனக்கு உதவி செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.